வாயிலே Welcome back to Yours Tastefully with Divya and Chef YKU. இது Yours Tastefully. Okay. நீ மனுஷனடா சே அவன் வெல்ல முடி இருக்கு இருந்தா என்னடா வலிக்கு விழுவு தேன் அப்படியே விழுந்து மூஞ்சி இடிச்சு கிளி அவனை போட்டு கிளி நக்கி எடு சே நக்கு தேன் காரணமா இருக்குதா நக்கி பாக்குறியா நாக்க அது ஒண்ணு கர்மாடா மத்தியானம் என்ன பண்ண என்ன கர்மனம் மத்தியானம் எனக்கு கார பொடி கொடுத்தாண்டா பைத்தியக்கார் இன்னைக்கு எங்க வீட்டுல குருமா மிதிச்சிட்டோம்டா கால சாரிக்கா சாரி டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு உப்பு வச்சு உப்பு மட்டும் பிடிக்காதுடா பச்சை மசாலா பச்சை மசாலா இல்ல சிவப்பு மசாலா இது நல்லா இல்ல தெரியுது இப்படி பேசுது தெரியுது ஏன் பண்ணிட்டனா வாழ்க்கையில பொறுக்கி ஆயிடுவ நீ ஏமா गाइस கட் பண்ணிருங்க இத Welcome back to Yours Tastefully with Divya and Chef YKU. இது Christmas and New Year special. போதும். So அரே பைத்தியக்கார. So நம்ம வந்து Christmas and New Year special festival season special பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட். அதுல லாஸ்ட் டைம் வந்து மஃபின்ஸ் பார்த்திருப்பீங்க, அதுக்கப்புறம் குக்கீஸ் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு போதும் இந்த பேக்கிங்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்படியே நம்ம ஊருக்கு கொஞ்சம் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். வாட் இஸ் த டிஷ் ஆஃப் த டே? ஸோ இப்போ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அப்படின்னாலே கண்டிப்பாக வெஸ்டர்ன் சைடில் டர்க்கி இருக்கு இல்லையா, ரோஸ்டட் டர்க்கி செய்வாங்க. அண்ட் டர்க்கி இல்லைன்னா சிக்கன் வச்சு செய்வாங்க. பட் அதே மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு பிடிக்கும்னு தெரியல. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு ஹோல் சிக்கன் வச்சு தந்தூரி ஓகே செய்ய போறோம். தந்தூரி சிக்கன் கைண்ட் ஆஃப் a roast chicken மாதிரி. ஆமா, தந்தூரி சிக்கன் அவன் வச்சு ரோஸ்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக செய்ய முடியுமோ அதே நேரத்தில் எப்படி எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு பார்த்து தான் இந்த ரெசிபியை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இந்த டர்க்கிக்குள்ளே ஏதோ வச்சலாம் வெஜிடபிள்ஸ் ஹர்ப்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து போடுற மசாலாஸே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுனால அதெல்லாம் தேவையில்லைக்கா. அதனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபுல்லாக டைப் பண்ணுவாங்க, சிக்கனை டைப் பண்ணி குக் பண்ணுவாங்க. ஆனால் பட் அதெல்லாம் இப்போ நம்ம செய்ய போகிறதில்ல. அண்ட் இந்தியன் ஸ்டைலே செய்ய போகிறோம். நான் தான் சொல்ல போகிறோம். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே சிக்கன் வச்சுருக்கேன், ஒரு ஹோல் சிக்கன். முழு கோழியை பொரிச்சு வச்சுருக்கோம் நாங்கள். முழு கோழி ஸ்கின் இல்லாமல் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உப்பு காரமாக நல்லா ஏறும். ஏறுமா இறங்குமா? சிக்கனில் ஏறும், நம்ம போடும்போது இறங்கும். என்ன ஒரு பதில்! as a chef நீ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அந்த பதிலுக்கு. என்ன கரெக்டாக தான் நான் சொன்னேன். அதான் நான் கேட்குறேன் நானும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எதாவது டவுட்ஸ், ஏன்னா கண்டிப்பாக பேக்கிங்கில் எப்பயுமே எவ்வளோ கிளியராக சொன்னாலும் நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு சில டவுட்ஸ் வரும். நம்ம சொல்கிறது சில கட் வர பண்ணிடுவானுங்க. ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டூ கமெண்ட். நாங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவார் ஷெஃப். சிலர்லாம் நாங்கள் பல ஷூட்லாம் பண்ணும்போது 6 மணி 7 மணினா ஒருத்தன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவான். ஆனால் முழுக்கோழியை பார்த்தோன்னே இன்னைக்கு முழுக்கோழி மாதிரி முழிச்சுக்கிட்டே நிற்கிறான் நல்லா. அவ்வளவு வெறி கோழி. இவனுங்க சரிக்கிறானுங்கடா. நீங்க சொல்றது அப்படி சொல்றீங்கக்கா. ஏன்னா அவன் இப்படித்தான்டா நிற்கிறான், முழிச்சுட்டே நிற்கிறாங்க பாரு. ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கனை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேவையான மேரினேட் ரெடி பண்ணி இதை மேரினேட் பண்ண போகிறோம். ஓகே. அதாவது கட்னா நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டா மேல மட்டும் லைட்டா அப்படியே ஸ்லைஸ் பண்ணிருக்கோம். இல்ல போன் வரைக்கும் டச் ஆகணும். டச் ஆகணும். அதுக்கு நம்ம ஜாயின்ட்ஸ் வெட்டிட கூடாது. அப்ப தனித்தனியா பீஸ் பீஸா வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு
200 ml தயிர். ஓகே. அண்ட் இது கூடவே ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள். பா நம்ம இந்தியன் ஃப்ளேவர்ஸ் தான். 2 வாரமா நீ பேக் பண்ணி இது அப்படியே நல்லா இருக்கு. மனம் நல்லா இருக்கு. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள். சரி. அதன் பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. அம்மா மறைச்சு கொடுத்தது. ஆமாம். பாவம் வயசானவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னா கூப்பிட்டா. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய். எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில். நீங்கள் கேட்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்தேன். சரி. அடுத்து மஸ்டர்ட் ஆயில் தானா இல்லை எனிதிங்? கடுகு எண்ணெய்க்கா. ஐ மீன் கம்பல்சரி கடுகு எண்ணெய் தான் ஊற்றணுமா இல்லை வந்து? கடுகு எண்ணெய் ஊற்றினா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றலாம். ஆனால் நல்லெண்ணெய் மற்றும் கடலெண்ணெய் வேண்டாம், தவிர்க்கவும். ஓகே. அது ஊற்றலாம், ஆனால் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் அடி வாங்கும். ஓகே. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணுறேன் மேன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்து இந்தாங்க, இந்த சிக்கன் இருக்கு இல்லையா, இது அப்படியே எடுத்து இருக்கா இல்லையா? இருக்கே, இந்த மேரினேட்டை போட்டுக்கலாம். மசாலா எடுத்து இது சுற்றி நல்லா அப்ளை பண்ணுறோம். ஐயோ எனக்கு இப்படிலாம் பண்ணால் கை எரியும். எனக்கு தான் எரியுது. அவ்வளோதான். இதை இப்போ ஃப்ரிட்ஜில் இதை இப்போ கரெக்டாக ஒரு 1 hour நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1 hour குக்கிங். அவ்வளோதான், ஈஸி, முடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். 1 hour ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் ஆகிறதுக்குள்ளே மீன் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். சரி. அதுக்காக ஒரு 50 கிராம் கொரியாண்டர் வச்சுருக்கேன். கூடவே ஒரு 50 கிராம் மின்ட் லீவ்ஸ் வச்சுருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சரி. ஓகேக்கா. இப்போ அரைச்சி இதை எடுத்து சைடில் வச்சுருங்க. வச்சுட்டேன். இப்போ கேர்டு இருக்கு இல்லையா, நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு இதை வாட்டி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். சரி. அண்ட் அரைச்சி வச்சுருக்கிறத அப்படியே எடுத்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணுங்க. நீ இப்படியா பண்ணிட்டு இருந்தா எப்படி ஆட் பண்ண முடியும்? என்னது மொத்தம் ஊற்றிட்டீங்க? நீ தான் ஆட் பண்ணுங்கன்னு. சூப்பர். உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்க்கணும், கீழெல்லாம் சேர்க்கக்கூடாது. அண்ட் இதில் வந்து லெமன் வந்து நம்ம ஆட் பண்ணலாம்க்கா. ஒருவேளை தயிரும் புளிப்பாக இருந்து லெமன் நீங்கள் புளிப்பு சேர்த்துட்டிங்கன்னா ஓவர் புளிப்பாகிடும். அதனால தயிர் புளிப்பாக இல்லை அப்படின்னா மட்டும் லெமன் சேர்த்துக்கிட்டா போதும். சரி. இப்போ நம்ம மின் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதோட டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக வெறும் லெமன் மட்டும் இல்லாமல் மின்ட் அண்ட் கொரியண்டர் கொஞ்சம் சில்லி சேர்த்து அரைக்கிறோம்ல, அப்போ வந்து கொஞ்சம் மாங்காய் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னாலும் நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் லெமன் ஆட் பண்ண தேவை. அப்படி இல்லைன்னா அந்த ஆம்ச்சூர் மாதிரி பவுடர் ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஆம்ச்சூர் பவுடர் இல்லை, அப்படி இல்லை. ஆட் பண்ணுறது பண்ணாதது நம்ம விருப்பம் தான். அதுவும் புளிப்புக்காக தான், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ மின் சாஸும் இப்போ ரெடி. இப்போ சிக்கன் மட்டும் மேரினேட், அந்த சிக்கனை எடுத்துகிட்டு வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போ சிக்கன் வந்து மேரினேட் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து இந்த பீட்சா ட்ரே இருக்கு இல்லையா, நம்ம பீட்சா ட்ரேல தான் இங்கே வைக்க போகிறோம். அண்ட் இது நம்ம கிரில் பேன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வைக்கலாம், நார்மல் ட்ரேயில் வைக்கலாம், எதுலனா வைக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இதை ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேக்கா. ஓகே. சரி, இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை எடுத்து ப்ளேஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் இங்கே இருக்கிற எக்ஸஸ் மேரினேட்லாம் எடுத்து அதை அப்ளை பண்ணிடணும். இப்போ இப்படி வைக்கிறனால அடியிலையும் கரெக்டாக குக் ஆகிடுமா? கரெக்டாக இருக்கும்க்கா. ஓகே. நடுவில் ஸ்டாப் பண்ணி டர்ன்லாம் பண்ண வேணாம். அது பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு அதான் போக அப்படியே சொல்லுவோம்ல, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 minutes குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இதை டர்ன் பண்ணிக்கலாம். சரி, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ப்ரீ ஹீட் வந்து அதாவது மேக்ஸிமம் ஹீட், அதாவது 230 degree Celsiusல ஒரு 10 நிமிடம் வந்து இதை ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை உள்ளே ப்ளேஸ் பண்ணி அதே டெம்பரேச்சரில் ஒரு 40 to 45 minutes குக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாதி குக் ஆனதுக்கப்புறம் இதை மறுபக்கம் திருப்பி விடலாம். ஓகே.
சரிங்களா? Please do the honors. இந்த எண்ணெய் எதுக்கு யஷ்வந்த் வச்சிருக்கீங்க? இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் ட்ரையாக இருக்குல்லக்கா, ஆ ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்படி எண்ணெய் போடுறது நல்லதா? இதுக்கா மேலே? ஆமாம், ட்ரையாக இருக்காது, ரொம்ப ட்ரையாக இல்லை இல்லை. பட்டர்லாம் போடலாமா? பட்டரும் ஆட் பண்ணலாம், நல்லா பண்ணலாம். லைட்டாக வந்து அல்பத்தனமாக கொஞ்சமாக ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணுவோம். நைஸ்டா, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ திங்க் இது நம்ம எப்பயுமே ஹோட்டலெல்லாம் வாங்கி பண்ணுவோம். இது ரொம்ப சிம்பிள் ப்ரிப்ரேஷன் தான். இனிமேல் வீட்டிலே பண்ணுங்கள் எல்லோரும், ஓகே? அண்ட் இட்ஸ் வெரி யம்மி. எல்லோரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும். இது முடியலன்னா யஷ்வந்த் மெசேஜ் பண்ணுங்கள், செஞ்சு கொடுப்பான். என்ன செஞ்சுட்டா போச்சு. ஓகே, ஸோ எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நீங்கள் வந்து கண்டினியூஸாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வி ஃபீல் வெரி ஹாப்பி போஸ்டிங் யூ திஸ் எபிசோட். எதாவது சொல்லு, நான் இவ்வளோ சொல்கிறேன்ல. சொல்லுங்கள், அதை நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க, அப்போ நான் சொன்னால் லென்த்தாக போகும் வீடியோ. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நாங்கள் பண்ண எல்லா டிஷ்ஷஸுமே கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷல் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எல்லாமே எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வில் ட்ரை டு ரெஸ்பாண்ட். அண்ட் நீங்கள் குக் பண்ணதை இன்ஸ்டாகிராமில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ until then இன்னொரு சூப்பரான எபிசோடில் நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். Until then, this is Divya and Chef YKU signing off from yours tastefully. Bye!